மீண்டுமாய் ஆண்டு பட்சமாய் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே தேவ சமூகத்தை கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை அவரையும் ஆசீர்வதித்து அவர் உங்களை வழி நடத்துவாராக. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஒரு நாட்களிலும் அவர் நம்முடைய கிருபைகளை அதிகமாய் நமக்கு தந்து அவர் நம்மை வழி நடத்துவாராக. பிரியமானவர்களே, கடந்த சில மாதங்களாக ஆண்டவருடைய அதிகாரம் என்ன என்பதை குறித்து, அவருடைய நாமத்தின் வல்லமையினுடைய மேன்மை என்ன என்பதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் அநேக விதமான காரியங்களை நீங்களும் நானும் விடுதலையாக்கப்படும்படியாக, நீங்களும் நான் ரட்சிக்கப்படும்படியாக, பிரியமானவர்களே நாம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழும்படியாக அந்த வல்லமை நமக்கு தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வல்லமையினுடைய மகிமை வித்தியாசமானது. அந்த வல்லமை வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை உடைய வல்லமை, அதுதான் ஆண்டவருடைய வல்லமை. அல்லேலூயா. அதை குறித்து கடந்த நாட்களில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. கடந்த வாரத்திலே ஒரு காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்துகிறேன். பிசாசுகளை துரத்துகிற ஒரு அதிகாரம், லேகியன் என்கிற ஒரு பிசாசை துரத்துகிற ஒரு காரியத்தை கடந்த வாரத்துல நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு ஒரு காரியத்தை உங்களுக்காக நடக்க நான் ஆசைக்கிறேன். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 17வது அதிகாரம். மத்தேயு 17வது அதிகாரத்துல பிரியமானவர்களே, ஒரு மனித ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையில ஒரு பிசாசுடைய கிரியை எப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து பரிசுத்த வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் நான் அறிந்து கொள்ள முடியும். மத்தேயு 17வது அதிகாரத்துல 14வது வசன வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு. அல்லேலூயா. வேதம் தெளிவாக சொல்லு, ஒரு மனிதன் அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்த போது, அவர்கள் யார்? மத்தேயு 17வது அதிகாரம் ஆரம்பத்தில் நீங்க படிக்கும் போது அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுரு, யாக்கோபு, யோவான் என்று சொல்லக்கூடிய 3 சிஷ்யரோடு அவர் மறுரூப மலைக்கு அவர் கடந்து செல்கிறதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவர்கள் 3 பேரும் இயேசுவோடு சேர்ந்த 4 பேரும் தனித்திருக்கும்படி ஒரு உயரமான ஒரு மலையிலே அவர்கள் கடந்து செல்கிறார்கள். அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறுரூபமாகிறார். தேவ சாயலை அவர் தரித்து கொள்ளுகிறார். அவர் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக இந்த உலகத்தில் அவர் வெளிப்பட்டார். வெளிப்பட்ட அந்த ஆண்டவர் பிரியமானவர்களே மறுரூப மலையிலே தம்முடைய சீஷர்களுக்காக அவர் மறுரூபமாகிறார். தேவ சாயல, இந்த மாம்ச இரத்தத்தோடு கூட சாயல் அல்ல, அவர் தேவ சாயலை அவர் அணிந்து கொண்டார். அல்லேலூயா. அதான் மறுரூபமாகிற ஒரு அனுபவம். அந்த மறுரூபமாகிற அந்த அனுபவத்து முடிந்த பிற்பாடு சீஷர்களுக்கு தம்முடைய உண்மையான சாயலை அவர் காண்பித்த பிற்பாடு அவர்கள் 4 பேரும் கீழே வருகிறார்கள், ஜனங்களுக்கு வருகிறார்கள். என்னன்னு சொன்னா அவர்கள் அங்கிருந்து அவர்களுக்கு பிரிந்துதான் அவர்கள் மலைக்கு போனார்கள். இப்ப எல்லாரும் அங்கே ஜனங்களிடத்தில் வரும்போது ஒரு மனிதன் ஆண்டவரை தேடி வருகிறான். அல்லேலூயா. ஒரு மனிதன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேடி வருகிறான். எதற்காக தேடி வருகிறான் தெரியுமா? தன்னுடைய மகனுடைய விடுதலைக்காக அவன் தேடி வருகிறான். லூக்கா 9வது அதிகாரம் 42வது வசனம் சொல்லுகிறது, அந்த பையன் வாலிபனாக இருந்த இளைஞன் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் வாலிப ஒரு பையன். நல்லா புரிந்து கொள்ள, வாலிப பையன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மார்க் 9வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் கேட்கிறார், இந்த வியாதி, இந்த பிசாசு அவனை எவ்வளவு தூரம் அலைகிறது, எப்ப அலைகிறது கேட்கும் போது அவன் சொன்ன சிறு வயது முதல் என்று சொல்லலையா. அப்போ அந்த வாலிப பருவத்தை அடைந்த ஒரு பையனுக்காக ஒரு தகப்பன் ஆண்டவரை தேடி வருகிறான். நீங்க நடக்கிற காரியம் என்ன? சிறு வயதிலிருந்து அவனுக்கு ஒரு பலவீனம். என்ன பலவீனம் தெரியுமா? அவனுக்கு அந்த பலவீனம் தெரியுமா? அவன் ஊமை என்று வேதம் சொல்லுகிறது. மார்க் 9வது அதிகாரம் 17வது வசனம், அவன் ஊமையான ஒரு ஆவி என்று வேதம் சொல்லுகிறது. மார்க் 9வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, அவன் ஊமையான செவிட்டு தன்மை உள்ள ஒரு மனிதனாக இருந்தான். அந்த ஆவி அவனை ஊமையனாக மாற்றி வைத்துள்ளது. அவன் செவிடனாய் மாற்றிவிட்டது. காது கேளாத ஒரு மனிதனாய் அந்த ஆவியை மாற்றிவிட்டது. புரிந்து கொள்ள வேண்டும். 2 காரியம். ஒன்று, அவன் ஊமையை பேச மாட்டான். பேச முடியாதபடிகள் அவனுடைய நாவை அந்த பிசாசு கட்டி வைத்திருந்தது. 2வது, கேட்கக்கூடாத
கேளாதபடிக்கு அவனுடைய செவியை கட்டி வைத்து அவன் செவிடனாக இருந்தான். ஊமையனும் செவிடனுமாக அவன் இருந்தான் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வியாதி எப்ப இருந்து இருக்குது? அவனுடைய சிறு பிராயத்திலிருந்து அவனுக்கு அந்த வியாதி இருக்கிறது. சிறு பிராயத்திலிருந்து அந்த வியாதி அவனுக்குள்ள இருக்கிறது. அந்த வியாதி அவனை அலைக்கழிக்கிற ஒரு வியாதி என்று வேதம் சொல்லுகிறது. அவனை அலைக்கழிக்கிற ஒரு பொல்லாத ஆவி. அப்படி என்று சொன்னால் அவனுடைய சிறு பிராயத்திலிருந்து அந்த வீட்டுல சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. தன் மகனை குறித்த ஒரு பாரம், தன்னுடைய பிள்ளை குறித்த ஒரு பாரம், என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை கிடைக்காது என்கிற ஒரு நிலைமைக்குள்ளே தகப்பன் தள்ளப்படுகிறான். வீட்டுல சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஏன்னா அந்த பிசாசு எப்ப அவனை அலைக்கழிக்கும் என்று சொல்லி அவனுக்கு தெரியாது. எப்பொழுது அந்த பிசாசு அவனை அலைக்கழிக்கும் என்று சொல்லி தெரியாது. வேதம் மார்க்கு 9 வேதம் சொல்லுது, அவனை கொல்லும்படிக்கு. நீங்க மார்க் 9வது அதிகாரத்தில் வரும்போது வேதம் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், அவனை கொலை செய்யும்படிக்கு அந்த ஆவி அவனை அலைக்கழித்துக் கொண்டே இருக்குமா. அவனை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்பதா அந்த ஆவியினுடைய அந்த தன்மையாக இருக்கிறது என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். 22வது வசனத்தை வாசிக்கலாம். இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிட்டு நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அந்த ஊமையனும் அந்த செவிட்டுமான ஆவி அவனை என்ன செய்து கொலை செய்ய அவனை தீர்மானம் பண்ணி அநேக தரம் தீயில தள்ளினது, அநேக தரம் தண்ணீர்ல அவனை கொண்டு போய் விட்டது. நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தகப்பன உள்ள எப்படி இருந்திருக்கும்? எங்க அவனை வெளியேறிச்சவனுடைய தகப்பனால போக முடியாது. அல்லேலூயா. எங்கேயுமே போக முடியாது. மகனை குறித்து ஒரு பாரம், என் மகன் மரித்து போய் விடுவானோ, இந்த பிசாசுடைய கிரியினாலே மகன் மரித்து போய் விடுவானோ, ஏன்னா அவனை கொலை செய்யும்படியாக அந்த பிசாசு அவனை அலைக்கழித்துக் கொண்டே இருக்கிறது. அவனுக்கு இந்த வியாதியை குறித்து வேதம் தெளிவாக சொல்ல 12வது வசனத்தை வாசிக்கலாம். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரைத்தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். இதை துரத்தி மறுபடியும் சீர்ஷத்தை கேட்டேன். வேதம் சொல்ல அவனை எங்க பிடித்தாலும் அது நிற்காது, அது அவனை அலைக்கழித்துக் கொண்டே, அவனை பிடிக்க முடியாது. அப்படிப்பட்டதான் ஒரு வியாதி. நைட்டும் பகலும் தகப்பனுக்கும் பெற்றோருக்கு என்ன கிடையாது? தூக்கமே கிடையாது. மகனை குறித்து ஒரு பானம். இரவு பகல் உங்களுக்கு தூக்கமே கிடையாது. மகனை குறித்து ஒரு பானம். ஏன்னா அந்த ஆவி எப்பொழுது அவனை என்ன செய்யும் என்று சொல்லி தெரியாது. ஒரு மரண பயம் அந்த வீட்டுக்கு ஆட்கொண்டு இருக்கிறது. மரண பயம், பிசாசுடைய கிரி அந்த வீட்டை ஒரு மரண பயத்துக்குள்ள வைத்து எப்பொழுது மகன் மரித்து போவானோ என்கிற நிலைமையில பெற்றோர்கள் எண்ணம். ஆனா மகனுக்கு என்ன சம்பவம் நடக்குது அவனுக்கு தெரியாது. என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியாது. எப்பொழுது? அவனுடைய சிறு வயது முதல் வாலிப வயது வரும். அப்ப எத்தனை ஆண்டுகள் சொல்லி நமக்கு தெரியாது. எத்தனை வருடங்கள் தகப்பன் அங்கே வேதனைப்பட்டு கொண்டார்கள். அல்லேலூயா. பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? தீயில விழுகிறான், தீக்காயங்கள், தண்ணீர்ல விழுகிறான், என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியாது. அப்படிப்பட்ட பலவீனமான ஒரு பிள்ளைக்காக தகப்பன் ஆண்டவரிடத்தில் வருகிறான். அல்லேலூயா. எதற்காக? மகனுடைய விடுதலைக்காக. அந்த மகனுடைய விடுதலைக்காக அவன் வருகிறான். ஆண்டவர் மருத்துவமனையில் இறங்கி வருகிறார். இந்த மனிதன் அதை கேட்டவுடனே தன்னுடைய பிள்ளையுடைய விடுதலைக்காக, சிறு பிராயத்திலிருந்தே தூங்க முடியாதபடிக்கு வேதனோடு இருக்கிற தன்னை மகனுக்காக அவனை அலைக்கழிக்க, அவனை கொலை செய்யும்படியாக தீர்மானித்த அந்த ஆவியில் அவனை விடுதலையாக்கும்படியாக, அவனை ஊமையை செவிட்டுமாக வைத்திருக்கிறார். அந்த பொல்லாத ஆவியில் அவனை விடுதலையாக்கும்படியாக தகப்பன் எங்கே வந்தான்? ஆண்டுடைய சமூகத்தில் வந்தான். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வந்து அவன் என்ன செய்தான் தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அவன் முதலாவது முழங்கால் படியிட்டான். நல்ல புரிந்து கொள்ள. வேதம் அழகா சொல்கிறது, அவன் முழங்கால் படியிட்டு அவன் தேவ சமூகத்திலே அவன் விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கிறான். மத்திய சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் வரும்போது வேதம் அதை நமக்கு தெளிவாக சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். மத்திய 17வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் ஜனவிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படிட்டான்.
தேவ சமதை தன்னை முழங்கால் பண்ணிட்டு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிற ஒரு குணம், தன்னை தாழ்மைப்படுத்துகிற ஒரு குணம். ஏன்னு சொன்னா மகனுடைய விடுதலைக்காக. அல்லேலூயா. அந்த மகனுடைய விடுதலைக்காக சிறு பிராயத்தில் அவன் படுகிற பாடுகளை தகவல் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தினந்தோறும் தகவலுடைய கண்களை கண்ணீர், மகனை பார்க்கும்போது நான் தீ காயங்கள், ஒரே சரீரம் முழுவதும் காயங்கள். கழிந்த வாரத்தில் நான் சொன்னேன், பிரியமானவங்கள அந்த லேகுங்கிற பிசாசு கல்லறை, பிரேத கல்லறையில 2 பேரை வைத்திருந்தது. ஜனக்கூட்டத்தை வைக்காதபடி பிரேத கல்லை வைத்து அவங்களை காயப்படுத்தி கொண்டிருந்தது. இந்த பிசாசுடைய குணமே அதுதான். நம்ம உடம்புல பிசாசு வந்து நான் யாருமே என்ன செய்ய தெரியவே தெரியாது, என்ன நடக்குன்னே தெரியாது. அது என்ன செய்யும்? அலைக்குலைக்கும். சில பிசாசு வந்தா செவுத்த வேட்டிக்கும், சில பிசாசு உருண்டு கிடக்கும். சரீரத்தை காயங்களை ஏற்படுத்த அதனுடைய குணம் நம்முடைய. ஏன்னா இந்த சரீரம் யாருடைய ஆலயம்? பரிசுத்த ஆவியானுடைய ஆலயம். அல்லேலூயா. இது தேவ ஆலயம். பரிசுத்த ஆவியான வாசம் பண்ணுகிற வாசம். அந்த சரீரத்தை காயப்படுத்துறது நம்முடைய நோக்கம். இந்த சரீரம் காயப்படும் போது பிரியமானவர்களே, அது நமக்கு வேதனை உண்டாக்குற ஒரு காரியமாக இருக்கிறது. அது நம்முடைய ஆத்மாவை சீரழிக்கிற ஒரு பொருளாத ஒரு ஆவி. அது நம்முடைய ஆத்மாவை அதை கெடுத்து போடும். அது நம்மோடு கூட இருந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறது மாத்திரமல்ல, நம்மை அப்படியே அதை அலைக்கழித்து விடும். அப்படிப்பட்ட ஒரு வியாதி. இங்க அப்ப அப்படிதான். அவன் ஊமையனா இருந்தான், செவிடன் தான், நுரை தள்ளுகிற ஒரு குணம் இருந்துச்சு. அவனை பிடித்தாலே அங்கே நிற்க கூடாது, அதை அலைக்கழித்து கொண்டே இருந்தது. பிரியமானவர்களே, அவனை கொலை செய்யும்படியான காரியங்களை செய்து கொண்டிருந்தது. அந்த பிசாசனை தீயில கொண்டு தள்ளிவிடும். அந்த பிசாசு தண்ணீரை கண்ட தண்ணீர்ல போய் தள்ளிவிடும். வேதனை மிகுந்த ஒரு காரியம். இப்படிப்பட்ட நிலைமையில தான் ஒரு மனுஷன் தகப்பன் ஆண்டு நோக்கி வருகிறான். அவன் தேவனை நோக்கி, இயேசுவை நோக்கி அவன் வந்தான். வந்து சும்மா இல்ல, தேவ சமதை முதலாவது தன்னை முழங்காலை முடக்கினான். தன்னை முழங்காலை முடக்கி ஆண்டுடைய சமதை தனது பிரியமான தன் மகனுக்காக அவன் விண்ணப்பம் பண்ணுகிற ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும். தன் மகனுக்காக ஆண்டுடைய சமதை வேண்டிக் கொள்ளுங்க. ஆண்டவரே, என் மகன் எப்படியா நீ விடுதலையாக்க வேண்டும். என் மகனுடைய நிலைமை இதுதான், என் மகனுடைய சூழ்நிலை தான். சிறுபிராயத்திலிருந்து அவனை எப்படிப்பட்ட ஒரு வியாதியுடைய சகத்தில் இருக்கு, அவனை விடுதலையாக்கணும். அது உண்மையான மட்டும்தான் முடியும் சொல்லி தெய்வ சமதை அவன் முழங்காலை முடக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில துன்பமும் துயரமும் பாடுகள் வரும்போது தான் அந்த முழங்கால் என்ன செய்யும்? முடங்க. அது வரலும் முழங்கால் என்ன செய்ய? முடங்க. ஜெபம் பண்ண மாட்டோம், நிர்விசாரமாக இருக்கும். ஆண்டுடைய சமதை ஜெபிக்கிறதுல என்ன நமக்கு வருவதில்லை. நம்முடைய தேவையான மக்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய சொந்தக்கார வீட்டுல வந்துதான் அது ஒரு ஜபமே இருக்கா? நல்ல புரிந்து கொள்ள, ஜபமே வீட்டுல இருக்கா? ஜபிக்கிற அந்த குணமே நமக்குள்ள இருக்கா? வீட்டுல சின்ன பாடுகள், சின்ன நெருக்கம் வந்தாலே முடங்கால் முடக்குவது கிடையாது. ஆனா என்னைக்கு பாடுகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், வேதனை நம்முடைய வாழ்க்கையில வருகிறதோ, என்னைக்கு நம்ம தனிமையாக நிற்கிற நிலைமை வருதோ, அன்னைக்கு தான் நம்ம முடங்க என்ன செய்வோம்? முடங்க. நல்லா இருப்பதை என்ன செய்ய மாட்டோம்? முடங்க மாட்டோம். இந்த மனிதனுடைய நிலைமை இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறது. நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுடைய முழங்கால் இந்த உலகத்தை அசைக்கும். அல்லேலூயா. இந்த உலகத்தை அசைக்கணும்னு சொன்னா அந்த முழங்கால மட்டும்தான் முடியும், வேற ஒன்னாலே முடியாது. நீங்க என்ன செய்தாலும் சரி, என்ன காரியம் பண்ணாலும் சரி, முழங்கால முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. அதை வேதம் தெளிவாக சொல். ஆண்டவர் தன்னுடைய ஸ்ரீசலை பார்த்து அதைத்தான் சொன்னார். வாசிக்கலாம் 20வது வசனம், மத்தேயு 17:20 என்ன சொல்றது? அதற்கு இயேசு, உங்கள் அவிசுவாசத்தினாலேதான் இருந்தால் இந்த மலையை பார்த்து என்று சொல்ல, அது அப்புறம் போ. உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே, உங்களால எதுவும் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்ன. ஸ்ரீசர்வன் சொல்ல, உங்களால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லப்பா, எல்லாம் உங்களால கூடும். உங்களால முடியாத காரியம் எதுவுமே இல்லை. ஆனா எப்ப முடியும்? முழங்கால் முடக்கும் அந்த காரியம் முடியும். அல்லேலூயா. முழங்கால் முடங்கும்.
நல்லா புரிஞ்சுக்கலாம். தேவ சம்பந்தம் முழங்கால முட்டைக்கு நம்ம செபிக்கிற பிள்ளைகளாக இருக்கணும். தேவ சம்பதை காத்து இருக்கணும். நம்முடைய சம்பந்த பிரியமான மன்றாடுகிற பிள்ளைகளாக இருக்கணும். நம்முடைய ஜெபங்களை குறைந்து கொண்டே வருகிறது. நம்முடைய பிரியமான வேலைகள், நம்முடைய சூழ்நிலை ஜெபனைக்கு குறைந்து கொண்டே வருகிறது. சிலர் ஜெபிப்பதே இல்லை. சிலர் ஏதோ கடமைக்காக ஒரு 5 நிமிடம் மாத்திரம் ஜெபிப்பது. போராடுகிற குணம் யாருக்குமே இல்லை. தேவனோடு கூட போராடுகிற அந்த அனுபவம் ஆண்டவருடைய அபிஷேகத்துக்கு, அவருடைய கிருபைக்காக, அவருடைய வல்லமைக்காக, அவருடைய இரக்கத்துக்காக இன்னைக்கு தேவ சபையில் போராடுகிற ஜனங்களுக்கு குறைவு. ஏதோ கடமைக்காக ஒரு ஜெபம். யோசித்து இந்த தகப்பன் ஆண்டவருடைய வரை காரணமே மகன் தான். அல்லேலூயா. அந்த பலவீனம் தான் இந்த மகனை எங்க கொண்டு, இந்த தகப்பனை எங்க கொண்டு வந்துச்சு? அவனுடைய சமத்தை கொண்டு வந்து. பலவீனம் எங்க வந்துச்சுன்னா தகப்பன் வந்திருக்க மாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அனைவருடைய காரியம் தான். ஏன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பலவீனம் வரும்னு சொல்லணும். ஒரு காய்ச்சல் வந்தாலும் பெட்ரோலால் நைட்டு தூக்கம் என்ன செய்யாது? வராது. நல்லதுங்க. பிள்ளைக்கு ஒரு சின்ன காய்ச்சல் வந்துட்டாலும் அவ்வளவுதான். அடிக்கடி எழுந்து தொட்டு பார்ப்பான். காய்ச்சல் இருக்குதா, புழு காய்ச்சல் இருக்குதா, என்ன செய்யலாம், மருந்து கொடுக்கலாமா, மகளுக்கு எழுப்பி கேட்பான், தண்ணி வேணுமா, பசிக்குதா, ஏதாவது வேணுமா நம்ம கேட்போம். அந்த பிள்ளை மேல அக்கறை, அந்த குணமாகும் வரையலாம். குணமான பிற்பாடு அக்கறை அவ்வளவு அதோட போய். நல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஒரு பிள்ளைக்கு, நம்முடைய பிள்ளைக்கு ஒரு பலவீனம் வரும்போது நம்மள அதை தாங்கிக் கொள்ளவே முடியாது. அதெல்லாம் இல்லையா? நம்முடைய பிள்ளைக்காக தெய்வ சமூகத்தை செய்யறோம், போராடுகிறோம். எத்தனை போராடுங்க தெரியும்? நான் போராடுகிற நாட்கள் நல்லா புரிஞ்சுக்கிறேன். என் பிள்ளைகளுடைய ஜீவனுக்காக எந்த ஒரு பிசாசுடைய பிள்ளைகள் அணிவிடக் கூடாது என்கிற ஒரு நோக்கத்துக்காக, வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு ஆண்டவரோடு கூட போராடி கொண்டுதான் இருக்கிறோம். நல்ல புரிந்து கொள்ள போராடும். தேவ சமதை முழங்கால் மட்டைக்கு தேவ சமதை போராட கற்றுக்கொள்ள வேண்டும். இங்க தகப்பன் ஆண்டுடைய சமதை வந்தவன அவன் சும்மா போய் ஆண்டவரே என் மகனுக்கு இறங்க நம்ம கேட்கல. முழங்கால மட்டைக்குனான் தேவ சமதை தன்னுடைய விண்ணப்பத்தை அவன் வைக்கிற நீங்களை பார்க்க முடியும். நம்முடைய பிள்ளைகளுக்காக முழங்காலை முடக்கும். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்காக முழங்காலை முடக்க நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மாறும். எந்த அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்முடைய முழங்காலை முடக்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்முடைய கணவனாருக்கு அல்லது நம்முடைய மனைவிக்காக முழங்காலை முடக்கிறோமோ, அந்த அளவுக்கு வீட்டில் ஒரு மாற்றம் வருவாங்க. அல்லேலூயா. இல்லைன்னா மாற்றத்தை பார்க்கவே முடியாது. சும்மா நம்ம ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே விடுதலை ஒன்றும் நடக்க போறது இல்லை. எனக்கு அநேகம் தான் சும்மா ஜெபம் பண்ணணும் எல்லாம் நடக்கும், ஒன்றும் நடக்காது. தெய்வ சமூக போராடும். நம்முடைய பிள்ளைகளுக்காக தெய்வ சமூக போராடுகிற பிள்ளைகளாக இருக்கும். நான் கேட்கிறேன், 1 மணி நேரம் நான் ஜெபம் பண்ண சொல்லுங்க தருது. அந்த 1 மணி நேரம் எதுக்காக ஜெபம் பண்றீங்க? பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, தேசத்துக்காக, வேற? அது எப்படி ஜெபம் பண்றீங்க? அந்த ஜெபம் எப்படி ஜெபம் பண்றீங்க? எப்படி ஜெபம் பண்றீங்க? அதாவது ஒரு ஜெபம்ங்கிறது, அந்த ஜெபத்துல கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். ஆண்டவரே நீங்க சொன்னீங்களே எனக்கு இந்த காரியத்தை வாய்க்குவோம். நல்ல அப்ப அந்த சொல்லி நம்ம அந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம்னா எனக்குள்ள என்ன இருக்கணும்? வசனம் இருக்கணும். வசனம் இருக்கணும். என்ன செய்யணும்? வேதத்தை படிச்சவனுக்கு தியானம் பண்ண வசனம் ஒண்ணு இருக்கு. நம்ம வேலை என்ன? கடமைக்கு ஒரு அதிகாரத்தை தெரிஞ்சிடும், படிச்சுட்டு போயிடும். தியானம் பண்ணதான் வசனம் நமக்குள்ள இறங்கணும். அப்பதான் ஒரு காரியத்தை நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தையெல்லாம் வந்துட்டே இருக்கும். அந்த வார்த்தையை சொல்லி நம்ம போராடணும். அதான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறதுக்காக. இங்க மகன் இங்க தகப்பன் தன் பிள்ளைக்காக தேவ சமூகத்துல அவன் போராடுகிற ஒரு குணம் அவனுக்குள்ள இருந்தது. அந்த மகனுக்கு பிடித்த பிசாசுடைய பேர் என்ன தெரியுமா? சந்திர ரோகி. 15வது வசனம் சொல்லுது பாருங்க. சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான்.
அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். போதும். இங்க வேதம் சொல்லுது மத்தேயு 17:15 சந்திரலோகிங்கிற பிசாசு வேதம் சொல்லுகிறது. ஆனா லூக்கா 9:32 பாப்பீங்கன்னா ஒரு ஆவி அவனை பிடித்திருக்கிறது என்று சொல்லி தகவல் சொல்லுகிறான். மார்க் 9:17 சொன்னா பூமியான ஒரு ஆவியா பிள்ளை பிடிச்சிருக்கான். நல்ல புரிந்து கொள்ளுங்க. அப்போ சந்தன நோய்ங்கிற ஒரு பிசாசு அது என்ன செய்கிறது? ஒரு மனிதனை ஊமையனாக அது மாற்றுகிறது, அவனை செவிட்டுத்தன்மை கொண்டதாக அது மாற்றுகிறது, அவனை கொலை செய்யும்படி அவனை எத்தனிக்கிற ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறது. சிறு பிராயத்திலிருந்து அவன் வாலிப பருவம்ல அந்த பிசாசு அவனை விட்டு என்ன செய்யல, மாறவே இல்லை. அந்த பிசாசு அவனை விட்டு அகன்று போகவே இல்லை, அவனுக்குள்ளே தான் இருக்கிறது. எத்தனை நாட்கள் தகப்பன தாயும் போராடி பார்க்கிறாங்க, எத்தனை நாட்கள் பரம்பரை அந்த ஜபத்தை அவர் ஏறெடுத்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஒரு விடுதலை இல்லை, ஒரு மாற்றம் இல்லை பிள்ளையுடைய வாழ்க்கையில. சோர்ந்து போறாங்க, ஐயோ என் பிள்ளையுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது, ஒரு மாற்றம் இல்லை, ஒரு சோர்வு அங்கே உருவாக்குறதை நீங்களாலும் அறிந்து கொள்ள முடியும். அவன் சோர்ந்து போகிறான். அந்த வியாதி எப்படின்னா இந்த சந்திரலோகி பிசாசு என்ன தெரியுமா? அந்த நாட்கள யூத ஜனங்கள் ஒரு பழக்கம் உண்டு. என்ன தெரியுமா? இந்த ஆவி அமாவாசை பௌர்ணமி அன்னைக்குதான் வருங்கிறது அவங்க நம்பிக்கை. இந்த 2 நாள் அந்த மனிதன் இருக்கோட ரொம்ப அலகழிக்குமா. அந்த பிசாசுடைய கிரியை அதனுடைய எஃபெக்ட் பயங்கரமா இருக்குமா. நைட் சொல்லுவாங்க அமாவாசை என்ன செய்யாத வெளியே கூட இருப்பாங்க, பிசாசுடைய கிரியை அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. பௌர்ணமிக்கு அதே போல இருக்குன்னு சொல்லுவாங்க. இதே பழக்கம் தான் அன்றைக்கு இருந்தது. அமாவாசை பௌர்ணமி அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பது அந்த நாளில் மக்களுக்கு இருந்தான ஒரு நம்பிக்கை. அவங்க நம்பிக்கைன்னா சந்திரன் அது தோன்றுகிற நாளும் அது மறைகிற நாளும், தோன்றுகிற நாள் அமாவாசை, மறைந்து வெளிப்படுற நாள் எடுது பௌர்ணமி. இந்த 2 நாளும் பிரியமானவர்களே அந்த பிசாசுடைய கிரியை அதிகமாக இருக்கும் என்பது அவருடைய எண்ணம். ஆனா இது அது அல்ல, இது சாத்தானுடைய தந்திரம். அல்லேலூயா. அது ஜனங்களை அந்த காரியத்துக்குள்ளே வச்சிருப்பான். ஏன்னா அது வியாதி மாதிரி மாற்றிட்டான். அப்படிப்பட்டதான ஒரு நிலைமைக்குள்ளே அந்த ஜனத்தை அவன் வைத்திருக்கிற அந்த காலம், அவன் தேவ சமந்து வந்து அவன் சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? ஆண்டவரே, முதலாவது உங்களுடைய சீஷத்தை நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன். அல்லேலூயா. முதல்ல நான் உங்களுக்கு கொண்டு வந்து வேற எங்க இல்ல, உங்களுடைய சீஷத்தை தான் கொண்டு வந்தேன். ஏன்னா நீங்க மருத்துவமனையில இருந்தீங்க, மருத்துவமனையில நீங்க 3 சீஷன் நீங்க போயிட்டீங்க. அந்த நேரத்தில் நான் உங்களுடைய சீஷத்தை தான் கொண்டு வந்தேன். ஆனா அவங்கள வச்ச முடியல, அந்த விசுவாச துரத்த முடியல. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா? மத்தேயு 10வது அதிகாரம் 1வது வசனத்தை படிச்சு பாருங்க. வேதம் ஒரு காரியத்தை சொல்கிறது, வாசிக்கலாம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கவும் ஆண்டவர் அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார். அல்லேலூயா. சகல வியாதிகளை சகல பிசாசுகள் கிரியைகளுக்கு ஜனங்கள் விடுதலையாக்கும்படியான அதிகாரத்தை கற்றுக் கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் அந்த அதிகாரத்தை உங்களால் பயன்படுத்த முடியல. அந்த அதிகாரத்தை உங்களால் பயன்படுத்தி பார்க்கிறாங்க, அந்த விசுவாசம் ஓடல. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த பார்க்கிறாங்க, ஆனா பிசாசு என்ன செய்யல, ஓடல. பிசாசு அங்க அதான் சொல்றான், ஆண்டவரே உங்களுடைய சீசன்ல அந்த பிசாசு செஞ்ச முடியாது, துரத்த முடியல. ஆண்டவர் சீசலை கடிந்து கொள்ளுகிறார். என்ன கடிந்து கொண்டார் தெரியுமா? 17வது வசனத்தை வாசிக்க. இயேசு பிரயோஜனமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் பொறுமையாக இருப்பேன். ஆண்டோட கோபம் வந்துச்சு. ஏன்னா இது முதல் சமூகத்துல இதுக்கு முன்னாடி அநேக சமூகம் நடந்திருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் அநேக விசுவாசிகளுக்கு அந்த தொடர்பு இருக்கிறார். ஏன்னா சீஷர்கள் அந்த காரியத்தை செய்தாங்க. மத்தேயு 10வது அதிகாரத்தை அந்த அதிகாரத்தை கொடுத்த பிற்பாடு அவங்க ஊழியத்துக்கு போறாங்க கிராமங்கள்ல. அவங்க அநேக விசுவாசிகள் தொடர்ந்துனாங்க, அநேக காரியங்கள் அவங்க செய்தாங்க, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தாங்க. ஆனா இந்த ஆண்டு சொல்ல அற்ப விசுவாசியே அதிகாரம் கையில் இருக்குது, ஆனா நம்பிக்கை
அல்லேலூயா. உற்சாகம் சொல்லு அல்லேலூயா. ஆண்டவர் அதிகாரம் கொடுத்துட்டாரு. மாற்றி 10வது அதிகாரம் 1ஆம் வசனம் அதிகாரம் கொடுத்துட்டாரு. பிசாசுகளை துரத்துற அதிகாரம் உங்க கையில இருக்குது. வியாதிகளை குணமாக்குற அதிகாரம் உங்க கையில இருக்குது. பிரியமானவர்களே, சகல கிரேண்டவர்கள் விடுதலையாக்குற அதிகாரம் கையில இருக்கு. ஏசு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டாரு. அந்த அதிகாரம் என்ன செய்யல? செயல்படவே இல்லை. ஜெபம் பண்ணாங்க, முடியல. பிசாசு துரத்தம் இல்லை. ஏன் தெரியுமா? அவங்களுக்குள்ள இருந்த அவிசுவாசம். நம்மளுக்குதான் நம்ம ஜெபம் பண்ற எல்லா காலம் செய்யறோம். ஆனா காரியம் என்ன வாய்க்கவே மாட்டாங்க. ஏன்? நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசம். நல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு சகோதரர் வியாதிப்பட்டு மரண படுக்கையில ஆஸ்பத்திரியில நடந்த சம்பவம் சொல்ல. மரண படுக்கையில ஆஸ்பத்திரியில இருந்தான். அப்பொழுது ஒரு ஊழியக்காரங்க ஜெபிக்கும்படியா வந்தார். வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ண ரெண்டாவது காரணம் தெரியுமா? அவ்வளவு விசுவாசம். அந்நிய பாஷை பேசி ஆவில நிரம்பி அடி எல்லாத்தையும் கட்டினோடு ஜெபம் பண்ணி கர்த்தனை விடுதலையாக்க போகுது நன்றி சொல்லி வெளியே வந்தார். வெளியே வந்தா அந்த மக்கள்லாம் கேட்டாங்க, பாஸ்டர் எப்படி பிழைச்சிருவாரா? ஜெபம் பண்ணிட்டீங்களா? அவனாவது பிழைக்க போறது அது ரொம்ப கஷ்டம். உள்ள ஜெபம் எப்படி நடந்து அப்படி அனல் பறக்கிற ஜெபம். வெளியே வந்தா சந்தேகம், அவிசுவாசம். இன்னைக்கு நம்ம அனைவருடைய எண்ணம் இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. தேவ சமுதாயிக்கிற விண்ணப்பத்துக்கு நமக்கு இன்னைக்கு நம்பிக்கை கிடையாது. நம்முடைய அவிசுவாசம். அதிகாரம் கையில் இருக்கிற கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்து விட்டார். ஆனா அதிகாரம் என்ன சொல்ல? செயல்பட முடியல. காரணம் என்ன? அவர்களுக்குள்ள இருந்த அவிசுவாசம். அந்த அதிகாரம் நம்முடைய கருத்தை கருத்து தந்து வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்தின் அதிகாரம் நம்முடைய கருத்து இருக்கிறது. ஆனால் ஏன் செயல்பட? நம்முடைய வீடுகள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏன் செயல்படலன்னு சொன்னா நம்முடைய அவிசுவாசமான கிரியை. நம்முடைய அவிசுவாசமான கிரியை. ஆண்டவர் பிரியமானவர்களே, இந்த நேரத்துல அவன் தகப்பனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு காரியத்தை அவர் பயன்படுத்த மார்க் 9ஆம் அதிகாரத்துல வரலாம். மார்க் 9ஆம் அதிகாரத்துல வரும்போது இயேசு முதலாவது அவனுடைய தகப்பனாரை கர்த்தர் பலப்படுத்துகிறார். அந்த மகனுடைய தகப்பனாரை கர்த்தர் பலப்படுத்துகிறார். வாசிக்கலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் 23, 24. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிற ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தம். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். அந்த சொன்ன விசுவாசமாயிரு. அல்லேலூயா. விசுவாசிகள் எல்லாம் கூடும் சொன்னாங்க. நீ விசுவாசம் உள்ளவனாய். நான் சொன்னேன், நீ விசுவாசி கூடுமானால் ஆகும். ஏன்னா சீசனுக்கு விசுவாசம் இல்லை. சீசன் அவிசுவாசிகளை மாறி போனார்கள். ஆண்டவருடைய அதிகாரம் கையில் இருக்கிறது. கர்த்தரை வல்லமை அவருடைய கையில் இருக்கிறது. ஆனா அதிகாரத்தை செயல்படுத்த முடியல. ஏன்? அவர்களுக்குள்ள இருந்த அவிசுவாசமான அந்த கிரியை. ஆண்டவர் அந்த சீசனுடைய அவிசுவாசத்தை அவர் காண்கிறார். கண்ட ஆண்டவர் தகப்பனை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசித்தால் உன் மகன் விடுதலை ஆமா. அல்லேலூயா. உற்சாகம் சொல்லு அல்லேலூயா. நீ விசுவாசம் உன் மகன் விடுதலை ஆமா. அவன் சொல்ல, ஆண்டவர் நான் விசுவாசிக்கிறேன், எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு என்ன செய்யும்? உதவி செய்யும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமுதாய ஜெபம் பண்ணும்போது அதை கேளு, ஆண்டவரே எனக்குள்ள இருக்க அவிசுவாசம் மாறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. நீங்க அவிசுவாசத்தோடு வைக்கிற விண்ணப்பத்துக்கு ஒரு நாளும் பதில் கிடைக்காது. முதல்ல ஜெபிக்கும் போது அதுதான் நம்முடைய அவிசுவாசம் நீங்கணும். இந்த தகவல் தான் கேட்டான். ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ விசுவாசித்தா உன் மகனை விடுதலை உண்டு சொல்லிட்டாரு. அவ்வளவுதான். இப்ப யாருடைய விசுவாசம் தேவை? தகப்பனுடைய விசுவாசம் தேவை. அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. நான் ஏற்கனவே வியாதிகளை குணமாக்கும் போது ஒரு காரியத்தை நான் சொன்னேன். அவருடைய சமயத்தை 4 மனிதர்கள் ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வந்தார்கள். அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்த பிற்பாடு வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு காரியம் மார்க் 2ஆம் அதிகாரம் நீங்க படிச்சு பார்க்கும்போது அந்த 4 திமிர்வாதக்காரர்கள் கொண்டு வரும்போது மார்க் 2:5 சொல்கிறது, கர்த்தர் அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டார். வாசிக்கலாம். இயேசு
விசுவாசத்தை கண்டு எதிர்பார்த்தக்காரனை நோக்கி, ஆ, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது ஆ, யாருடைய விசுவாசத்தை கண்டாரு? அந்த 4 பேருடைய விசுவாசம் கண்டார். பலவீனப்பட்ட மனிதனுடைய விசுவாசம் அல்ல, திமிர்வாதக்காரனுடைய விசுவாசம் அல்ல, அவனை தூக்கி வந்த 4 பேருடைய விசுவாசத்தை கர்த்தர் கண்டார். அல்லேலூயா. இந்த ஆண்டவர் அப்படிதான் மகனுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கல. ஏன்னா ஏற்கனவே சீசர்கள் அவிசுவாசிகள் ஆயிட்டாங்க. சீசர்கள் அவிசுவாசிகளை மாறிட்டாங்க. இப்ப சீசர்கள் ஒண்ணுமே செய்ய முடியாது. அவனுடைய விசுவாசம் இல்லை, அவனுடைய நம்பிக்கை அற்று போயிடுச்சு. ஆனால் தகப்பனை கத்த பலப்படுத்துகிறார். அல்லேலூயா. மகன் விடுதலையாக நான் அங்க ஒரு திமிர்வாதக்காரன் விடுதலையாக 4 பேருடைய விசுவாசத்தை எப்படி கத்த கண்டாரோ, அதே போல மகனுடைய விடுதலைக்காக இப்ப ஆண்டவர் தகப்பனை பலப்படுத்துகிறார். என்ன பலப்படுத்துகிறார்? நீ விசுவாசிதான் எல்லாம். அல்லேலூயா. உன்னுடைய விசுவாசம் தான் இங்க தேவைப்படும் கத்த சொல்றார். அப்பதான் சொன்னார், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை எனக்குள்ள அவிசுவாசம் இருக்கும்னா அந்த அவிசுவாசம் நீங்க எனக்கு என்ன செய்யும்? எனக்கு தேவை என் மகனுடைய விடுதலை. அல்லேலூயா. என் மகன் விடுதலை ஆகணும். அதுக்கு என்னுடைய அவிசுவாசம் தடையா இருக்க கூடாது. என் மகன் விடுதலை ஆகணும். அவிசுவாசம் ஏன் அவிசுவாசம் தடையா இருக்கு? இப்ப ஆண்டு எதிர்பார்க்க தகப்பனுடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறது. தகப்பன் நினைக்கிறான், என்னால என் மகனை கெட்டு போக கூடாது, என்னால என் மகனுக்கு விடுதலை அடையாம போக கூடாது. கண்டிப்பா என் மகனுக்கு விடுதலை தேவை. தகப்பனுடைய விசுவாசத்தை கத்தங்க எதிர்பார்க்கிறான். சொல்றான், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும். முதல்ல நம்முடைய ஜெபம் அதுதான். அல்லேலூயா. தேவ சமூகம் மனதால் மடக்கணும். 2வது நம்முடைய அவிசுவாசம் நீங்கும்படி தேவ சமூகம் ஜெபம். ஜெபத்தை ஆரம்பிக்கும்போது அப்படி ஆரம்பிங்க. ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் மகிமைப்படுத்த சொல்ல, ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் மாறணும் ஆண்டவர். நம்ம ஜெபிக்கிறோம், தேவ சமூகத்தை கண்ணீரோடு ஜெபிக்கிறோம். அது 1/2 மணி நேரம் ஜெபித்தாலும் சரி, ஒரு 1/4 மணி நேரம் ஜெபித்தாலும் கண்ணீரோடு நினைச்சுக்கிறோம். நம்ம ஜெபிக்கிறோம். 1/4 மணி நேரம் ஜெபித்தா அந்த 1/4 மணி நேரத்துக்கு நம்ம பலம் நமக்கு உண்டு. கத்த சும்மா இல்லை, நம்முடைய கண்ணீரை தூக்கி. ஆனா ஏன் கிரியை செய்யல? ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அவிசுவாசம். 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் ஆண்டோட கேளுங்க, ஆண்டவரே என் அவிசுவாசம் என்னை விட்டு என்ன செய்யணும்? மாறணும். அல்லேலூயா. எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் என்னை விட்டு மாறணும் ஆண்டவரே. அவிசுவாசம் நமக்குள்ள இருந்தா கர்த்தர் எந்த காரியத்தை செய்யவே முடியாது. அப்படி சொல்லிட்டு என்ன சொன்னா தெரியுமா? அந்த சொல்றாரு, உன் மகனை இங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாரு. அவனை எங்க கூட்டிட்டு வாங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்பொழுது அம்பரிமானவர் அவனை இயேசுவிடத்தை கொண்டு வந்த போது இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மார்க் 9:25 வாசிக்கலாம். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறது. இயேசு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியை இவனை விட்டு புறப்பட்டு போ, இது இவனுக்குள் போகாது என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். அதற்கு அல்லேலூயா. உற்சாகம் சொல்ல அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்தாரு? வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, இந்த வசனத்திலே 3 காரியத்தை செய்கிறார். ஒன்று, ஆண்டவர் அவனுக்கு கட்டளை கொடுக்கல, பிசாசுக்கு கட்டளை கொடுத்தார். அல்லேலூயா. வேதம் அதை சொல்லுது, அவர் அந்த அசுத்த ஆவியை நோக்கி. அதான் அடிக்கடி சொல்ல, நம்முடைய யுத்தம் மாம்சத்தோட ரத்தத்தோட அல்ல. நம்ம மனுஷனோட சண்டை போட்டுருக்கோம், மனுஷனோட போராடிட்டு இருக்கிறோம். நம்முடைய யுத்தம் மாம்சத்தோட ரத்தத்தோட அல்ல. ஏன்னா தேவனால் பிறப்பிக்கப்பட்ட மனிதத்தில் அன்பு செலுத்துறவன் நம்ம மாறணும். அல்லேலூயா. ஏதோ ஒரு நமக்கு ஒரு மனிதன் எழும்புறான்னு சொன்னா அவனட்டு எழும்பல, அவனுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்த ஆவி நமக்கு விரோதமா அவனை எழுப்பி விடுகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம எதைதான் கடிந்து விடணும்? எதை கடிந்து விடணும்? சண்டை போடக்கூடாது. அவன் என்ன பேசாலும் சரி, அவன் சண்டை போடக்கூடாது. என்ன செய்யணும்? அவனுக்குள்ள இருக்கிற அசுத்தாமி என்ன செய்யணும்? வரட்டும். ஆண்டவரே, இவனுக்குள்ள ஒரு பொருளாத ஆவி எனக்கு விரோதமாக அவனை எழும்ப வச்சிருக்கிறது. அந்த ஆவியை நான் கட்டிந்து அப்புறப்படுது, இயேசுவினா நான் கட்டிந்து அப்புறப்படுது. அடுத்த விசுவாசத்தோட ஜெபம் பண்ணி பாருங்க, அந்த மனசு அமைதி ஆயிரும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் வேதம் சொல்ல, நம்முடைய யுத்தம் மாம்சத்தோட ரத்தத்தோடு அல்ல, துறைத்தனங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் பொருளாதார வானமண்டல சேனையோடு தான் நமக்கு யுத்தம். அல்லேலூயா. இங்க இயேசு அதை தான் செய்கிறார். அந்த சந்திரலோகிங்கிற பிசாசு, அது ஊமையன் அவனை மாற்றின பிசாசு, செவிட்டுத்தன்மையுள்ள பிசாசு, அவனை அலைக்கழிக்கிற பிசாசு, அவனை கொலை செய்யும்படியாக அவனை எத்தனைக்கிற பிசாசு. ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த மனிதன் வந்தவுடனே
ஆண்டவர் அவனுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாவிக்கு கட்டளை கொடுக்கிறார். முதலாவது அந்த அசுத்தாவிக்கு தான் ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். இரண்டாவது என்ன சொல்றார் தெரியுமா? ஆண்டவர் இவனை விட்டு புறப்பட்டு போ. ஆண்டவர் சொல்றாரு இவனை விட்டு புறப்பட்டு போயிரு. மூணாவது சொல்றாரு இனிமேல் அவனுக்குள்ள நினைச்சு கூடாது, வரக்கூடாது. அல்லேலூயா. இதுதான் உன்னுடைய முடிவு. ஆண்டவர் சாத்தாண்ட ராஜ்யத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவனுடைய ராஜ்யத்தை கர்த்தர் அவனுடைய அஸ்திபாரத்தை அசைக்கிறார். அவருடைய வாயின் வார்த்தையினால் வேறு அவனை அதட்டினான். ஒரு அதட்டு தான், இனிமேல் இங்க வரக்கூடாது, ஓடி. அவனுக்குள்ள உனக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. வார்த்தை வல்லமை இங்கு செயல்பட ஆரம்பித்த போது அவனுக்கு ஒரு விடுதலை அவன் பெற்றுக் கொள்ளுகிறான். அப்பதான் சீஷன் வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களால ஏன் இது முடியல, ஏன் இந்த பிசாசுகளை துரத்த முடியலன்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவர் வார்த்தை பயன்படுத்தினாரு. மார்க் 9:29 இவர்கள் பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் வேண்டி ஜெபிதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அதில் புரிஞ்சுக்கணும். முதல்ல நான் சொன்னேன் வணங்கால் பட்டுட்டு ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ரெண்டாவது நான் சொன்னேன் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். ஆண்டவருடைய அவிசுவாசம் நீங்க உதவி கேட்கலாம். மூன்றாவது உபவாசம் இருந்த ஜெபம். அல்லேலூயா. சில வீட்டுல சில கட்டுகள் இருக்கும், சில பிரச்சனைகள், சில பாடுகள் இருக்கும். நம்ம இலக்கழிக்கிற பொருளாத ஆவிக்கிரியை அது நீங்க செய்கிற காரியம்ல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்த ஆவி உங்களை அப்படி பண்ண அது செய்கிற ஒரு காரியம். அதனால கெட்ட பேர் யாருக்கு? கெட்ட பேர் யாருக்கு? நமக்குதான் கெட்ட பேர். அப்படிதானா? நம்மளதான் சொல்லுவாங்க. கேட்க என்னார் இப்படி பேசுனாங்க, அண்ணார் எப்படி பேசுனா நம்மளதான் குறைச்சிருவாங்க. அவளால வீட்டுல என்ன சொல்ற நிம்மதியே கிடையாது. அவனால வீட்டுல நிம்மதி கிடையாது. ஆனா நிம்மதி கெடுக்கிறது என்னது? பிசாசுடைய கிரி. அந்த குடும்பத்தை அலைக்கழிக்கிற அந்த பிசாசுடைய தந்திரம். நான் ஏற்கனவே ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். அலுசபத்தின் ஆவி, குடும்பத்தை சீரழிக்கிற பொருளாதார ஆவி. அப்போ நம்முடைய அவிசுவாசம் நீங்கணும் மாத்திரமல்ல, தேவ சமத உபவாசத்தோடு ஜெபித்து போராடும் போது அந்த ஆவிகளை நீங்களான மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தர் அதிகாரத்தினுடைய கருத்தை தந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதிகாரம் நமக்குரியது. கர்த்தர் தந்து வைத்த வானத்தில் பூமியில சகல அதிகாரத்தினுடைய ஆண்டவர் அந்த அதிகாரத்தை நமக்கு தந்து வைத்த விசுவாசிகளை துரத்துகிற அந்த அதிகாரம் அது அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் அவருடைய நாமத்தை பயன்படுத்தும் போது அந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்த நம் தகுதி உள்ளவர்களாக நாம் ஆகிறோம். அல்லேலூயா. ஆனால் அந்த அதிகாரம் நமக்குள்ள இருந்து செயல்படணும்னு சொன்னா நம்முடைய அவிசுவாசம் மாறணும். ரெண்டாவது உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணணும். அவனது மடங்கள் பண்ணணும். அல்லேலூயா. தெய்வ சமூகத்தில் 3 காரியத்தை நம்ம செய்வோம் என்று சொன்னார். சிறு பிராயத்திலிருந்து அடிமைப்படுத்தி வாலிப வயதுகள் அடிமைப்படுத்திருந்த இந்த வியாதிகளை கத்த துரத்தினது போல நம்முடைய பிள்ளைகளை ஆட்கொண்டிருக்கிற எல்லா சத்துடைய கிரிகளை கத்த நறுமணமாக்குவார். அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை பாவ அடிமைத்தனை கட்டது கத்த நினைச்சுவார், விடுதலை ஆக்குவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்மால் கூடும். ஆண்டவர் சொன்னார் உங்களால கூடும். உங்களால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நம்மளால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. நம்மளால முடியும். நம்முடைய விசுவாசம் பலப்படணும். அல்லேலூயா. முழங்கால் பலப்படணும். உபவாசம் இருந்து காத்திரு போராட கற்றுக்கொள்ளணும். இந்த 3 நமக்குள்ள இருக்குமானால் நீங்கள் நானும் அந்த பிசாசுகளை துரத்துகிற அந்த அதிகாரத்தை பெற்றவர்களாக, இந்த உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக, பிசாசுடைய சகல அஸ்திவாரங்களை தகர்த்தெறிகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் நம்முடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. அதுதான் தேவன் நமக்கு தந்த மகிமையான ஒரு காரணம். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது. ஒரு நாளும் நாம் இந்த பிரியமானவர்களை சோர்ந்து அந்த நிலைமையில போய்விடக்கூடாது. அவிசுவாச நிலைமைக்குள்ள போய்விடக்கூடாது. தெய்வ சமூக விசுவாசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அவிசுவாசம் நீங்க உதவி கேளுங்க. ஆவியான உதவி செய்வார். உங்களுடைய அவிசுவாசத்தை கத்து எடுத்து போடுவார். என் அவிசுவாசம் சாத்தானுடைய பெரிய ஆயுதம். அல்லேலூயா. அது நமக்குள்ள வச்சுக்கான்னு சொன்னா எதுவுமே கிரியை செய்யாது. லாசர் எழுப்பும்போது கூட ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ விசுவாசித்தா நல்லது. நீ கத்த நம்முடைய விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அங்க தகப்போட விசுவாசத்தை எதிர்பார்த்தார். அங்க 4 பேருடைய விசுவாசத்தை கத்த எதிர்பார்த்தாரு. லாசர் உயிரோடு எழுப்பும்போதும்
மரியாளுடைய விசுவாசத்தை கத்த எதிர்பார்க்கிறார். விசுவாசத்தை கத்த பலப்படுத்தினார். அதனால நம்முடைய விசுவாசம் பலப்படணும். எனவே தேவ சமூகத்தை இந்த காரியங்களை ஜெபிக்கும் போது கத்த நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தெய்வனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை கிருபை கத்தனால் நமக்கு தந்து அந்த பிசாசுடைய சகல கிரிகளை மேற்கொண்டு நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கிற பெரிய பாக்கியத்தை கத்த நமக்கு தந்து வழிநடத்தும்படியாக அவனுடைய சமூகத்தை அர்ப்பணித்து நடந்து செல்வோமா? கத்தனை அவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.